ரெண்டு பேரும் பணிபுரிய செல்றதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஜனாதிபதி கூட அந்த உங்களோட விஷயங்களை நாங்க பாக்குறோம் ஒரு பதில் ஒரு நியாயத்துவமான ஒரு இடமாற்ற கொள்கை உண்டு அவசியம். போதும் 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 போதும். என்னுடைய பெயர் செந்தூரன். நான் மாந்தகிழக்கு பிரதேச செயலகத்துல பணிபுரிகிறேன். நாங்கள் எல்லாரும் எதிர நிக்கிற எல்லாருமே யாழ்ப்பாணத்தை சொந்த மாவட்டமாக கொண்டு வெளி மாவட்டத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளி மாவட்டத்துல வேலை செய்யல என்று இங்க வந்து போராட வரல. நாங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்த உடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு உடனே வேலைக்கு போனாங்க. இங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே வேற வேற காரணங்கள் சொல்லி வேற வேற செல்வாக்குல இருந்த ஆக்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது. எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நேர வேலை போன எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லை ஒன்றை வருகிறது. இது இப்ப இன்றைக்கு நேற்று வந்த புது பிரச்சனை இல்லை. இது காலங்காலமா எங்களுக்கு முதல் இருக்கிற பேட்ச் என்று சொல்லி 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் எங்களோட இருக்கிற ஆக்கள் 8 வருஷம் ஆகியிருக்கிறான். சரியா? அப்படியான ஆக்கள் வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்குது. இது வந்து வடக்குல மட்டும் காணப்படுற ஒரு பிரச்சனை. எங்களுடைய 5 ஜிஏக்கும் இடையில முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எங்கட ஜிஏக்குள்ள இடையில காணப்படுற பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு சரியான பொறுமையை கொண்டு வாங்க. என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. இந்த டிரான்ஸ்ஃபருக்கு சொல்லி பல உயிர்கள் கூட பலி போயிருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் உயர் அதிகாரிகள் வந்து இதுல சற்று கூட கரிசனை காட்டாமல் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் போய் கேட்ட உடனே ஒரு பக்கத்து டிவிஷன் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு இருக்கிற டிரான்ஸ்ஃபரை பாக்குற மாதிரி தான் எங்கட 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் பஸ்ல போய் வர எங்கட டிரான்ஸ்ஃபரை நீங்கள் பாக்குறீங்க. இது அவ்வாறான ஒரு சாதாரண டிரான்ஸ்ஃபர் இல்லை. அந்த வகையில இந்த டிரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்தோன்னே இன்றைக்கு வந்து இங்க செய்யல. பல காலமா பல இடத்துல மனு கொடுத்து பல அரசு அதிகாரிகளோ சரி அரசியல்வாதிகளோ சரி இதாட்டி டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான திணைக்களங்களோ சரி எல்லாத்துக்கும் போய் 7 அளவு முயற்சி செய்து எல்லா இடமும் நாங்கள் இதை பாக்குறோம். உங்களோட விஷயம் நியாயமானது சொல்லிடமே ஒழிக்க. ஆனால் நாங்கள் ஜனாதிபதி செயலாம் கூட நேரடியா ஜனாதிபதி மனுவை கொடுத்து ஜனாதிபதி இருந்து கூட அந்த உங்களோட விஷயங்களை நாங்க பாக்குறோம் ஒரு பதில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு மட்டும் நாங்கள் கடைசி மட்டும் எதிர்பார்த்திருந்த நாங்கள் எங்கிட்ட இந்த வருடாந்த இடமாற்றத்துல வந்து எங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைச்சது. 5 வருஷத்துக்கு மேல வேலை செய்யற எங்களுக்காவது டிரான்ஸ்ஃபர் பெறமாட்டு சொல்லி. ஆனால் இப்ப பதில் வந்துட்டுது, அதுக்கான ரிசல்ட் வந்துடுது. ஆனா வந்து அதுல எங்கள்ட பேர் வந்து இடம்பெறல. அதனால நாங்கள் பெருத்த ஏமாற்றத்தின் மத்தியில மன விரக்தியில என்ன செய்கிறோன்னு தெரியாம இதை போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது என்ன செய்கிறோன்னு தெரியாம இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் பின்னால இருக்கிற கவலையும் கஷ்டமா ஆயிரும். அது சொல்லி எண்ணாது. அப்ப எங்களுக்கு சொல்றேன் சொன்னா இடமாற்றத்திலே ஒரு சாதகமான பதில் வேணும். நாங்கள் ஒன்றும் பிற்படுத்தி பிள்ளையான விஷயங்களை கேட்கல. அதுக்கு வந்த இன்றைக்கு எங்கட போராட்டத்துல தயவு செய்து இன்றைக்கு இதை பாக்குற அதிகாரிகளோ சரி இல்லாட்டி அரசியல்வாதிகளோ சரி இது ஒரு கரிசனம் உண்டு. இந்த விஷயம் ஒரு நியாயமான விஷயம்ன்றத கருத்துல உண்டு. எங்கட டிரான்ஸ்ஃபருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு செய்து இனிவரும் காலத்திலேயாவது ஒரு நியாயமான ஒரு இடமாற்ற கொள்கையை உருவாக்கி எங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். சரியா? இந்த 1ஆம் தேதியாவது இந்த வார 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி மட்டும் நாங்கள் ஒரு காலக்கெடு கொடுத்திருக்கிறோம். எங்க டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான ஒரு சரியான பதில் வரணும் என்று சொல்லி அதுக்குள்ளேயும் எங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான ஒரு சரியான பதில் வராத பட்சத்துல எங்கட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நான் கிளிநொச்சி மாவட்டத்துல கச்சிலப்பள்ளி பிரதேச செயலகத்துல வேலை செய்யறேன். 2021 1ஆம் மாசம் 1ஆம் தேதி எங்களுக்கு அங்க நியமனம் தந்தவே. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க அங்கதான் கடமையாற்றி வரோம். அங்க நாங்கள் நாளாந்தம் பணிபுரிய செல்றதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏன்னா நாங்க சிங்களாக்கள் இல்லை, நாங்க ஒரு ஃபேமிலி. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கேன். நாங்க போய் போறோம்னா சாதாரணமா ஒழும்பினோம்னா 6:30 பஸ் ஸ்டாண்டா உடனே ஒழும்பி போகல. அது என்னன்னா நான் ஒரு குடும்பத்துல இருக்கிறபடியும் நாங்க வெள்ளனா அப்படியும் ஒரு 4 மணிக்கு நாள் மொழும்பினாட்டா நாங்க விடிய சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் செய்து பிள்ளைகளுக்குரிய ஒழுங்குகளை செய்து வச்சுதான் நாங்க வேலைக்கு போகணும். பிறகு வீட்டு திரும்பும் போதும் நாங்க எப்படியும் 5:45 6 மணி ஆயிரும் வீட்டை வேற. அப்ப அதோட இப்ப எனக்கு இப்ப வயசும் வந்து அதிக கூடிய வயசு பிள்ளைகளும் இல்லை.
எல்லாம் 7 வயசு 4 வயசு 6 மாசம் முடிஞ்சு 7 மாத பிள்ளையோடையும் இருக்கிறேன். இந்த முறையாவது 5 வருஷம் முடிஞ்சது. இந்த முறையாவது எனக்கு வருமானு நான் நம்பிக்கொண்டேன். நான் மெடிக்கலோட நான் டிரான்ஸ்ஃபருக்கு போட்டும் இருந்தேன். மெடிக்கலோட எனக்கு இடமாற்றம் கோரி நான் போட்டும் இருந்தேன். அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனுவலும் போட்டு இப்ப அப்பீலும் போட்டுட்டு தான் நான் இருக்கிறேன். என் அவ்வளவுக்கு சரியான மன கஷ்டம், உடம்பும் வருத்தம், அதோட மன கஷ்டத்தோட தான் நாங்க வேலைக்கு தினமும் சென்று வாரோம். நான் இதை சொல்றேன், நிறைய பேருக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் அதை சொல்ற இல்ல, எல்லாரும் அதை சமாளிச்சு கொண்டு வந்து போறோம். அப்படி நிறைய பேர் அப்படித்தான் வேலைக்கு வந்து போறோம். இந்த முறையாவது எங்களை மாவட்டத்துல எங்களுக்கு தரணுமென்ற எதிர்பார்ப்பில தான் நான் இதற்கு உண்மையா ஒரு நாட்டில ஒரு அபிவிருத்தி நடக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு நியாயத்துவமான ஒரு இடமாற்ற கொள்கை உண்டு அவசியம். ஒரு நாட்டில தீவிரமான வருமான ஏற்றத்தாழ்வு இருக்குமென்னு சொல்லி சொன்னா அந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி பொருளாதார வளர்ச்சி என்றது சாத்தியப்படாது. அப்ப இவ்வளவு தூரமான இந்த உண்மையா ஒரு அறிவுபூர்வமான ஒரு டீம் பாதிக்கப்படையில நீண்ட கால போக்கில் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அபிவிருத்தி என்பது சாத்தியப்படாது. இப்ப நான் பாதிக்கப்படுற மாதிரி என்னுடைய பாதிப்பு ஒரு மட்டத்தில் நிறுத்தப்பட்டு எனக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கக்குள்ளதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மீழ்ச்சி அடையக்குள்ள இந்த நாட்டின் பொருளாதார மீழ்ச்சியும் சாத்தியப்படும். என்ன போன்ற இப்ப நூற்றுக்கணக்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அதே மாதிரி வேற சேவை உத்தியோகத்தர்கள், குறிப்பா நாங்கள் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன். உண்மையா ஒரு பொருளாதார ரீதியா நலிவுற்று இருக்கிற எங்களுக்கு இந்த நியாயமான ஒரு இடமாற்றம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதன் மூலம் இந்த ஒரு சாத்தியப்பாடான இந்த பொருளாதார மீட்சி அபிவிருத்தி என்றது சாத்தியப்பட வேணும் என்று நான் கேட்கிறேன். இந்த இடமாற்ற கொள்கை என்றது தொடர்ந்து ஒருக்கா பின்பற்றி ஒருக்கா முடிவுற்றாமல் தொடர்ந்து பின்பற்றக்கூடிய ஒரு பொருத்தமான ஒரு இடமாற்ற கொள்கை கொண்டு போகப்பட வேண்டும். உதாரணமா நான் சொல்ல போனா தேசிய கணக்காய்வு அலுவலக உத்தியோகத்தர்கள் பின்பற்ற அந்த இடமாற்ற கொள்கை என்றது கட்டாயமா 3 வருடத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு டிவிஷன்ல இருக்கலாம் கணக்காய்வு பிரிவு. அப்ப தேசிய கணக்காய்வு உத்தியோகத்தர்கள் பின்பற்ற அந்த டிவிஷன் பின்பற்ற ஒரு இடமாற்ற கொள்கை. அதே மாதிரி எங்களுக்கு நாங்களும் அரசாங்க உத்தியோகத்தர்களான எங்களுக்கும் ஒரு பொருத்தமான காலப்பகுதியில பொருத்தமான அடிப்படையில வச்சு எங்களுக்கு பொருத்தமான இடமாற்றத்தை வழங்கணும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல வீடியோக்களுக்கான இந்த பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்க்கக்கூடியவாறு இருக்கும். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.